கிறிஸ்துவின் எதிர்மை சகோதர சகோதரிகள், இந்த 13வது அதிகாரமானது யூதாவின் அரசர் அபியா எவ்வாறு இஸ்ரேல் மன்னன் யெரொபெயாமை எதிர்த்து போரிட்டு கடவுளுடைய வல்லமையால் வெற்றி பெற்றான் என்ற ஒரு நிகழ்வைத்தான் அந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அபியா கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றி அவருக்கு ஏற்றார் போல வாழ்க்கை நடத்தி மக்களை வழிநடத்தி வந்ததையும், யெரொபெயாம் அவனுக்கு ஏற்ற தெய்வங்களை உருவாக்கி கொண்டு அவருடைய குருக்களை எல்லாம் இதோ அடித்து விரட்டிவிட்டு வேற்று குருக்களை அங்கு நியமித்து கடவுளுக்கு துரோகம் செய்ததையெல்லாம் சுட்டி காட்டி ஒரு பெரிய உரையாற்றுகிறான். இஸ்ரேல் மக்களுக்கு இதோ பாருங்க, அவன் 8 லட்சம் பேர் மக்கள் வீரரோடு வந்திருந்தாலும் நாங்கள் 4 லட்சம் வீரர்களோடு வந்திருக்கிறோம், ஏனெனில் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்ல, அவர்கள் யெரொபெயாமினுடைய வீரர்கள் பல பேர் வந்து சூழ்ச்சி செய்து இவர்களை சூழ்ந்து கொள்ள, இவர்கள் கடவுளுடன் வேண்ட கடவுள் அவர்களுக்காக போரிட்டு அவர்களை விரட்டி அடிப்பதையும் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த தருணத்துல அரசர் அபியா பல இடங்களை கைப்பற்றி கடவுளுக்கு அந்த வெற்றி வாகை சூடியதை இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளை அவர் கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்மடுப்போம். அரசர் யெரொபெயாம் ஆட்சியற்ற 18ஆம் ஆண்டில் அபியா யூதாவுக்கு அரசனானான். எருசலேமில் அவன் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கிபையாவை சேர்ந்த உரியாலினுடைய மகள் மீகாயா என்பவளே அவன் தாய். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே போர் நடந்து வந்தது. அபியா தேர்ந்தெடுக்கப்பெற்ற 4 லட்சம் வலிமை மிக்க வீரர்களுடன் போருக்கு சென்றான். யெரொபெயாமோ தேர்ந்தெடுக்கப்பெற்ற 8 லட்சம் வலிமை மிகு வீரர்களை சேர்த்து கொண்டு போருக்கு அணிவகுத்து நின்றான். அபியா எப்ராயிம் மலைநாட்டின் செமராயிம் என்ற அந்த குன்றின் மேல் நின்று கொண்டு, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரேல் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் இஸ்ரேல் அரசரை தாவீதுக்கும் அவர்களுடைய மைந்தர்களுக்கும் முறிவுறாத உடன்படிக்கையாக என்றென்றைக்கும் அளித்ததை நீங்கள் அறியீர்களே. இருப்பினும் நேபாட்டின் மகனும் தாவீதின் மகன் சாலமோனின் அலுவலனுமான யெரொபெயாம் தன் தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அவன் வீணரான கயவரை சேர்த்து தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு சாலமோன் மகன் ரெகொபெயாமை வென்றான். அப்பொழுது ரெகொபெயாம் மன வலிமையற்ற இளைஞராய் இருந்தார். எனவே அவரால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இப்பொழுது தாவீதின் வழிமரபிற்கு ஆண்டவர் அளித்த அரசை எதிர்த்து நிற்க நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் பெருந்திரளாக இருக்கிறீர்கள். அத்துடன் யெரொபெயாம் உங்களுக்கு தெய்வங்களை செய்த அந்த பொற்கன்றுக்குட்டிகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் ஆரோனின் வழிவந்த ஆண்டவருடைய குருக்களையும் லேவியரையும் புறக்கணித்துவிட்டு மற்ற நாட்டு மக்களைப் போல் உங்களுக்கு குருக்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள். ஒரு இளம் காளையோடும் 7 ஆட்டு கடாய்களோடும் திருநிலை பெற எவனும் தெய்வமல்லாதவற்றுக்கு குரு ஆகிவிடுகிறான். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே எங்கள் கடவுள், அவரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆரோன் வழிவந்த குருக்களே ஆண்டவருக்கு பணிபுரிவார்கள், லேவியர்களோ அவர்களுக்கு துணை நிற்பார்கள். அவர்கள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தி நறுமண தூபமிட்டு தூய்மையான அந்த மேசை மேல் திருமுன்னிலை அப்பங்களை வைப்பார்கள். பொன் விளக்கு தண்டின் அந்த அகல்கள் மாலைதோறும் ஏற்றப்படும். இவ்வாறு நாங்கள் எங்கள் கடவுளாம் ஆண்டவருடைய ஒழுங்குமுறைகளை நிறைவேற்றுகின்றோம். நீங்களும் அவற்றை புறக்கணித்து விட்டீர்கள். இதோ கடவுளே எங்கள் தலைவராக எங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எதிராக போரிட அவருடைய குருக்களே எக்காலங்களை ஊதி பேரொளி எழுப்புவார்கள். அதனால் இஸ்ரேல் மக்களே, உங்கள் மூதாதையினுடைய கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக போரிடாதீர்கள், ஏனெனில் நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள் என்று கூறினான். ஆனால் யெரொபெயாம் பதுங்கி செல்லும் ஒரு படையை அனுப்பி யூதாவை பின்புறம் சுற்றி வளைக்கச் செய்தான். அவனோடு இருந்த படையோ யூதாவினுடைய முன்னே நின்று யூதாவின் வீரர்கள் திரும்பி பார்த்தபொழுது தங்களை முன்னும் பின்னும் எதிர்க்கும் படைகளை கண்டார்கள். உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரலிட குருக்கள் எக்காலங்களை ஊதினார்கள். யூதாவின் வீரர்கள் போர் முழக்கமிட்டார்கள். அப்படி முழக்கமிட்ட போது அபியா யூதா ஆகியோர் முன்பாக யெரொபெயாமையும்
இஸ்ரேல் எல்லாரையும் கடவுள் முறியடித்தார். இஸ்ரேலர் யூதாவுக்கு புறமுதுகு காட்டி ஓடினர். கடவுள் இஸ்ரேல் மக்களை யூதாவிடம் கையளித்தார். அப்பொழுது அபியாவும் அவன் மக்களும் அவர்களை பெருமளவில் வெட்டி வீழ்த்தி இஸ்ரேலின் ஆற்றல் மிகு 5 லட்சம் வீரர்களை கொண்டனர். அந்நேரத்தில் இஸ்ரேலுடைய புதல்வர் சிறுமையுற தங்கள் மூதாதையனுடைய கடவுளாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்த யூதாவின் புதல்வர்கள் வலிமையுற்றனர். பின்பு அபியா யெரொபெயாமை துரத்திச் சென்று பெத்தேலையும் அதன் சிற்றூர்களையும், ஏசானையும் அதனுடைய சிற்றூர்களையும், எபிரோனையும் அதனுடைய சிற்றூர்களையும் அவனிடமிருந்து கைப்பற்றினான். அபியாவினுடைய வாழ்நாள் முழுவதும் யெரொபெயாமால் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவர் அவனை தண்டிக்கவே அவனும் இறந்தான். பின்பு அபியா மிகுந்த வலிமை அடைந்தான். அவனுக்கு 14 மனைவியரும் 22 புதல்வரும் 16 புதல்வியரும் இருந்தனர். அபியாவினுடைய பிற செயல்கள் யாவும், அவனுடைய வழிமுறைகளும் அவனுடைய உரைகளும் இறைவாக்கினர் இத்தோவினுடைய ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.